வெயிட் அல்வா செய்ய போகிறீங்களா? எப்போ ஒரே மாதிரி மெத்தடில் அல்வா செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹல்வா செஞ்சு கொடுங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஹல்வா பார்த்தீங்கன்னா நம்ம இளநீரை வச்சு தான் செய்ய போகிறோம். என்னது இளநீர் ஹல்வாவான்னு ஆச்சரியமாக கேட்குறீங்களா? அவ்வளோ ஒரு ருசியான ருசிங்க. இதுக்கு நான் எங்கள் வீட்டு தோட்டத்துலேருந்து இளநியை பறிச்சுக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இளநியோட தண்ணியை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இதை வடிகட்டி எடுத்துருங்க. இதில் குட்டி குட்டி அந்த தூசுகள்லாம் வந்து அப்படியே ஃபில்டர் ஆயிரும். ஸோ இந்த இளநீரை வச்சு ஒரு சூப்பரான அந்த இளநீரோட வலுவையும் வச்சு தான் இப்போ நம்ம வந்து ஹல்வா செய்ய போகிறோம். இதில் வந்து 2 கப்பு எடுத்துக்கலாம். சின்ன கப்பில் 2 கப்பு வந்து இளநீரை நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த இளநீரை எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம எப்பவும் போல் கார்ன்ஃப்ளவர் மாவை சாதாரண தண்ணியில் கரைச்சி நீங்கள் அல்வா செய்கிறதுக்கும் இந்த இளநீரில் கரைக்கிறதுக்கும் செம்ம ருசின்னு தாங்க சொல்லணும். அந்தளவுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ நம்ம 2 கப்பு வந்து இளநீர் எடுத்திருக்கோம். அதுக்கு 1 கப்பு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சோள மாவு எடுத்திருக்கோம். எடுத்துகிட்டு இதை நல்ல ஒரு விஸ்கு வச்சு நைஸாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கட்டிகள் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நம்ம ரொம்பவே டேஸ்டியான இளநீர் ஹல்வாவை மாசாக செஞ்சிடலாம் வாங்க. இந்த டேஸ்டியான ஹல்வா செய்கிறதுக்கு முதல்ல அடிகனமான பாத்திரம் எதுவாக இருந்தாலும் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஹல்வா வந்து தூரில் பிடிக்காமல் அடி பிடிக்காமல் வரும். இப்போ 2 ஸ்பூன் நெய் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முந்திரி பருப்பை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து பொரிச்சு எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் இந்த நெய்யை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 கப்பு இளநீர், அதாவது ஃப்ரெஷ்ஷான இளநீர் எடுத்துருக்கேன். மொத்தம் எனக்கு 4 கப்பு கிடச்சிது. இப்போ கரைச்சி வச்சு அந்த இளநீரோட அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கரைசலையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு கம்மு மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இளநீரோட அந்த வழுக்களை வந்து இதில் சேர்த்துடலாம். வழுக்கள் வந்து ரொம்ப சாஃப்டாக மெலிசாக இருக்கும். அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணது போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த நெய்யை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் கூட வந்து பேனில் ஒட்டாமல் அப்படி சூப்பராக வருங்க. சாதாரண ஹல்வாக்கும் இந்த ஹல்வாக்கும் ரொம்ப டேஸ்ட் அதிகங்க. இதில் 1 கப்பு வந்து 3/4 கப்பு கூட நீங்கள் சக்கரை சேர்த்துக்கலாம். சுகர் அதிகமாக வேணுன்றவங்க மட்டும் நம்ம எந்த அளவு எடுத்தோமோ அதில் 1 கப் அளவு சக்கரை சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஹல்வா கிண்டும் போது ரொம்ப பொறுமை வேணுங்க. எந்த அளவு கிண்டுறமோ அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் செம்ம சூப்பராக இருக்கும். நார்மலான ஹல்வாக்கும் இந்த ஹல்வாக்கும் அவ்வளோ ஒரு தித்திப்பான டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் இளநீர் சேர்த்துருக்கோம், அது இல்லாமல் அதோட வழுக்கல் சேர்த்துருக்கோம், முந்திரி பருப்பு போட்டிருக்கோம். ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம டேஸ்ட்டான ஒரு ஹல்வா ரெசிபி வந்து சூப்பராக செஞ்சாச்சு. இந்த ஹல்வா வந்து அப்படியே கூட நீங்கள் வந்து ஒரு பவுலில் வச்சு கொடுக்கலாம். நான் வந்து எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு வந்து கொஞ்சம் பீசஸாக போடலாம்னு சொல்லிட்டு ஹல்வாவை ரெடி பண்ணுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்க கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி வந்து ஒரு திக்காக சூப்பராக வந்துடும் ஹல்வா. அந்த வழுக்களோட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹல்வாவில் வந்து நமக்கு வந்து மொத்தம் 3 ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துருக்கோம். ஹல்வானாவே நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் ருசியாக இருக்கும். இப்போ ஒரு ட்ரேயில் நெய் தடவி இதில் உங்களுக்கு தேவையான அளவு எந்தெந்த நட்ஸ் போடணுமோ சேர்த்துக்காங்க. நான் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாம் போட்டுட்டு இதை வந்து அப்படியே வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அப்ளை பண்ணி வச்சுட்டு 2 மணி நேரம் நல்லா ஃபுல்லாக ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ட்ரேவை வந்து கவுத்து பார்ப்போம். ஸோ ஆறுனதுக்கப்புறம் நம்ம கவுத்தாதான் நல்ல பீசஸாக வரும். பாருங்கள் இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் நான் எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப சூப்பரான இளநீர் ஹல்வா வந்து வேறு லெவலாக ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இதை வந்து பீசஸாக நம்ம கட் பண்ணி போடலாம், அப்படியும் சாப்பிட்லாம். ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த இளநீர் ஹல்வா வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க. அப்புறம் என்னங்க, எப்பவும் ஒரே மாதிரி ஹல்வா செய்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த இளநீர் ஹல்வா வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.